சென்சார் போர்டில் என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியும். சட்டவிரோதம் நான் எடுக்கும் கூட்டணி தான் பாமக கூட்டணின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நாளைக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை சந்திக்க போகிறேன். ஏற்கனவே கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்கள் நிறைய கேட்டாங்க, உங்களை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய அடிப்படையில் முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நாளைக்கு நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்பதை நெருக்கடி கொடுக்குறதா சொல்றாங்க. 56 சீட்டு வரைக்கும் அமித்ஷா கேட்டிருக்காரு. ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி. யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எங்களுடைய கூட்டணியில் எந்த நெருக்கடியும் யாருக்கும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுறோம். 30 சீட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு? 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். அதிமுக வந்து அன்புமணி சந்திச்சு சட்டவிரோதம் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. யாரு அதிமுகவை அன்புமணி சந்திச்சு பேசி கூட்டணி பேசுறது வந்து சட்டவிரோதம், நான் எடுக்கும் கூட்டணி தான் பாமக கூட்டணின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இல்ல, அது பற்றி நான் இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஒருபோதும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல வந்து பாஜக வலுவிழந்து காணப்படும் சொல்லும் போது ஓபிஎஸ் சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அது பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஜனநாயகனுக்கு வந்து தணிக்கை சான்று கொடுக்காததுக்கு வந்து பிரதமர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிருக்காங்க. காங்கிரஸ் கமிட்டி வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு சில நேரம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியாது. சென்சார் போர்டு இருக்கு. சென்சார் போர்டில் என்னங்கிறத தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கருத்து சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து தாவேக்கா நெருங்கி போற மாதிரி தெரியுது, எப்படி பாக்குறீங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்ல, ஏற்கனவே பல முக்கியமான பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்காதவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பல உங்களுடைய மீடியா மீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஒருவேளை பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனோட அடிப்படையில் போறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஜனநாயகம் படத்துக்கு வந்து காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை கொடுக்குறாங்க, சட்டவிரோதம் அறிக்கை கொடுக்குறாங்க, மத்திய அரசை கண்டிக்கிறாங்க. பொதுவான பிரச்சனைகளுக்கு அது அவங்கள பற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.